ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சுன்னதுரை புலிமிசைபுத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். குரு பெயர்ச்சி பலன் 2025. அதாவது பார்த்தீங்கன்னா, நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36க்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான், உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஒரு வருஷ காலம் மிதுன ராசியில சஞ்சரிக்க போகிறார். இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய யோக பலன்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், இந்த ஒரு காலம் பலன் 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துக்கு வரார் இல்லையா, இதோடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு தான் முழு சுவர். நவகிரகத்திலேயே குரு தான் முழு சுவர். முழு பாவி சனின்னா முழு சுவர் குரு. இப்போ இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்தை பற்றிய அறிவை தேட வச்சுக்கிட்டே இருப்பார். அதான் அவருடைய குருவுடைய வேலை. அதேமாதிரி குரு என்பவர் வழிகாட்டி. குரு என்பது இறைவனை சுட்டி காட்டுபவர். அதாவது பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 9க்கும் 12க்கும் உடையவர். அதாவது பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடங்கிறது என்ன, பக்தி. 9ஆம் இடங்கிறது தெய்வம். 9ஆம் இடங்கிறது பாக்கியம், அதிர்ஷ்டம். அதே மாதிரி 12ஆம் இடம் மோட்சம். இந்த காலச்சக்கரத்துக்கு பக்திக்கும் முக்திக்கும் அதிபதி வந்து குரு தான். அப்போ இறைவனுடைய அருள் பெற்றவர், இறைவனுடைய அருளை நமக்கு கொடுப்பவர், இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு உதவி செய்பவர் அப்படின்னா அது வந்து குரு தான். குருவருள் திருவருள். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குருவுடைய பார்வை வந்து விசேஷமானது. எவ்வளோ பெரிய கண்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் அதோடைய வீரியம் குறையும். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி. 8ஆம் இடம் மறைவுஸ்தானம். அதே போல் பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது நம்மளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள்லாம் சொல்லும். அப்போ இந்த 8க்கும் 11க்கும் உடையவர் குரு உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சார் ஒரு வருஷமாக. பொதுவாகவே ஒரு 2 வருஷமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு நன்மையான விஷயங்கள் நடைபெறல. ஏன்னா 12ஆம் இடத்துல விரய குரு. 12ல் குரு வந்த பொழுது தான் ராவணன் மாண்டது, அது ஒரு குரு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மத்தில் குரு வந்த பொழுது தான் ராமர் வனவாசம் பண்ணது, சீதை சிறை கொண்டது. இப்போ கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க மன அழுத்தம், பண பிரச்சனை, அதே போல் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியம்லாம் தோல்வி, கை கெட்டினது வாய் கெட்டாது இருந்தது. இந்த மாதிரியான பலன்களாக அவயோக பலன்களாகவே நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடங்கிறது என்ன, வாக்கு, தனம், குடும்பம், வருமானம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். அதாவது பார்த்தீங்கன்னா, குரு பார்வை இருக்கணும், கல்யாணத்துக்காக இருந்தாலும் சுபகாரியத்தாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுபகாரியத்தை தடையில்லாமல் நடத்தி வைப்பவர். அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்திற்கு வியாழ நோக்கம், குரு பார்வை, ராஜ பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான குரு 2ஆம் இடத்துக்கு வாக்கு, தனம், குடும்பம், வருமானம். வாக்கை உயர்த்தணும், அதாவது பொருளாதாரம். 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம் இல்லையா, தனகாரகன் குரு. பொதுவாக ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா, அவங்க நாட்டிலோடைய இருக்கக்கூடிய தங்கத்தோட மதிப்பை வச்சு தான் பொருளாதாரமே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தங்கத்துக்கு உரியவர் கிரகம் குரு. அதே போல் பார்த்திங்கன்னா, பணத்துக்கு அதிபதி குரு. இந்த 2ஆம் இடத்துக்கு வராருன்னா தனஸ்தானத்தை, அதாவது தனகாரகன் தனஸ்தானத்துக்கு வரார். அப்போ மிகப்பெரிய யோகம். பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி. இன்ன வரைக்கும் முடங்கி கிடந்த பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கொடுத்து நீங்கள் பணம் கொடுத்து திருப்பி வராதெல்லாம் திருப்பி வரக்கூடிய அமைப்பு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் சீராக, அப்படியே முடங்கி போயிருந்த கொடுக்கல் வாங்கல்லாம் சீராக இருக்கக்கூடிய அமைப்பு, ரொட்டேஷன் ஆகக்கூடிய அமைப்பு. அதேமாரி வருமானம். 2ஆம் இடங்கிறது வருமானம் வந்து சேர்வதற்கான வழிகளை தேர்ந்தெடுத்து அந்த வழிகளிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்து, குழந்தை பிறப்பு, குழந்தை கருவுண்டாகக்கூடியெல்லாம் நடந்து, குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாக்கு சொல்லுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு. 2ல் குரு இருக்காருன்னா வாக்கு, நம்ம இப்போ எது பேசினாலும் அதுக்கான மரியாதை கிடைக்கும். அதுதான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள், திருமணம், கல்யாணம், காதுகுத்து, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும், வீடு கட்டுறது, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும்
தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்துல குரு வரும்போது. அப்போ இந்த ஒரு வருஷமும் 2ஆம் இடத்துல வாக்கு, தனம், குடும்பம், வருமானம், கல்வி சிறப்பு, குழந்தைகளாக இருந்தால் கல்வி சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி சிறப்பு, கல்வியில் வந்து இப்போ தொய்வாக இருந்தவங்களுக்கெல்லாம் கல்வி வந்து வளர்ச்சி, அதாவது அறிவு கல்வி சம்பந்தமான உயர்கல்வி படைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அனைத்து விதமான யோக பலன்களை சொல்லலாம். மெயினாக பொருளாதார வளர்ச்சி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துல குரு இருந்தாலும் 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை குரு பார்ப்பார். குரு பார்வை விசேஷம். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அந்த இடம் வந்து சுபத்துவப்படும். குரு எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடம் சுபத்துவப்படும். ஒரு பாப கிரகத்தை பார்க்குறாரோ அந்த பாபத்தன்மை நீங்கி அந்த கிரகம் சுபத்தன்மை பெறும். அப்போ அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மிதுனத்தில் இருந்து குரு 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் 6ஆம் இடம், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். அப்போ இன்ன வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, வேலையில் வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் எதிரிகள் எல்லாம் நண்பர்கள், இன்ன வரைக்கும் எதிரியாக இருந்தவங்களாம் இப்போ அவங்களே நண்பர்களாக வரக்கூடிய அமைப்பு. கடனெல்லாம் அடைக்கக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது பார்வையும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார் குரு. அப்போ 8ஆம் இடங்கிறது என்ன? மறைவு ஸ்தானம், அசிங்கம், அவமானம், இந்த நஷ்டம், விபத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா 8ஆம் இடங்கிறது திடீர் நன்மை, திடீர் நஷ்டம், ரெண்டையுமே சொல்லும். அப்போ குரு பார்க்குறாருன்னா என்ன? நன்மை மட்டும்தான் நடக்கும். அப்போ திடீர் நன்மை, எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம். அப்போ 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்போ 8ஆம் இடம் எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பொருள் வரவு, இந்த மாதிரியான எதிர்பாராத நன்மைகளை நடக்கக்கூடிய பொருளாதார சம்பந்தமாக எதிர்பாராத நன்மைகள். இந்த பணம்லாம் வந்து எப்போ சேரும்னு நினைக்கிறதா அந்த பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய பேரில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த நல்ல பேர் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அதாவது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலே வாடிக்கையாளர்கள் எல்லாம் பெருகக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் இது மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே தொழில் இப்போ இன்ன வரைக்கும் முடங்கி கிடந்ததெல்லாம் அதாவது ஸ்பீடாக நடக்கக்கூடிய அமைப்பு. அப்படியே முடங்கி கிடந்ததெல்லாம் ஒன்று ஒன்றா நான் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு, தொழிலில் வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, ஆர்டர்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், வெளி உலகத்தில் உங்களுடைய பேர் ஒரு நிலைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது நீங்கள் எதில் இருந்தாலும், ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இதில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பதவி, பொறுப்பு இந்த மாதிரியான ஒரு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒன்று உத்தியோகம், இல்லைன்னா வந்து ஒரு பதவி, இல்லைன்னா வந்து மக்கள் மத்தியில் ஒரு பொறுப்பு, இந்த மாதிரியான ஒரு யோகத்தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்தஸ்து, புகழ், உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாமியார் வழி 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானம், மாமியார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. ஆக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது வரவேற்கத்தன்மை. 2 வருஷமாக அவர்களுக்கு பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை, மன அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது பார்த்திங்கன்னா நல்லா போகிற விஷயத்தில் கூட இது போகுது சரியா இல்லையா தப்பா, இந்த மாதிரியான தவறான முடிவு எடுத்து மன அழுத்தத்தை நிறைய சந்தித்தவங்க. இப்போ இந்த குரு பயிற்சிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்கள், பொருளாதார வளர்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் அனைத்து நடக்கும், தொழில் வளர்ச்சி, உத்தியோக உயர்வு, பதவி சம்பளம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான அனைத்து விதமான யோக பலன்களையும் தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2025 நடக்கக்கூடிய குரு பயிற்சி இருக்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ஆக இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான பலன்களை தர இருப்பதால் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி என்பது இவர்களுக்கு யோகத்தை, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. ஆக இந்த குரு பயிற்சி ஆன உடனே ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று, வியாழக்கிழமை ஆலங்குடி சென்று, அதே போல் மஞ்சப்பட்டு உங்களுடைய பெயர், நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வர வேண்டும். திருப்பட்டூரும் போய் சென்று வியாழக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் இந்த குருவால் அதாவது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், சுபகாரியம் நடக்கிறது, தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் பொருளாதார சம்பந்தமான விஷயங்களும் தடை இல்லாமலும் எந்த விதமான தடையும் இருக்காது.
அந்த மாதிரி யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு தசாபுத்தி, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி யோக தசைலாம் நடந்ததுன்னா 100% நன்மையான பலன்கள் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அவயோக திசை நடக்குது, அஷ்டமாதிபதி திசை நடக்குது, பாதகாதிபதி திசை நடக்குதுன்னா கூட அந்த திசையுடைய கெடுபலன் கூட இந்த குரு பயிற்சியில் வந்து அதோடைய கெடுபலன் குறைஞ்சிருக்கும். யோக திசையாக இருந்தால் பலன் டபுளாக கிடைக்கும், நற்பலன்கள் யோக பலன்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.